ட்ரெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், அப்படியே பழைய வீடுங்க எல்லாமே. வண்டிகளும் அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக இங்கே போகிறது கிடையாது. இந்த கிராமத்தையே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. ஒரு குப்பை கூட கீழே கிடையாது, அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதாங்க அந்த கறிக்கடை. ஹாய், இவர் தான் இங்கேருந்து வர ரொம்ப நல்லா பேசினார். ஓகே, இந்த வில்லேஜில் பாருங்கள் அங்கங்கே டாக் டாய்லெட்னு வச்சுருக்காங்க. அதாவது டாக் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் டாக் டாய்லெட் பண்ணிடுச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஸோ அவங்க வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டு போயிடலாம். ஸ்ட்ரீட்டாக இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுது பாருங்களேன். இட்டாலியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் இது, கேஸ் ஸ்டேஷன் இது. இந்த கிராமத்துலேயே பாருங்கள் ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எமர்ஜென்சி கால் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஒய்ஃபை ரொம்ப மேண்டட்டரி. ஸோ அவங்களுக்காக வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி இட்டாலியில் இருக்கோம். இட்டாலியில் ட்ரெமோசினி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த வில்லேஜை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெமோசினிங்கிற வில்லேஜ் பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 550 மீட்டர் வந்து அபோவ் ஹைட்டில் இருக்குது. ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு சீனிக்கான வில்லேஜு. நிறையா டூரிஸ்ட் வந்து எஸ்பெஷலி நிறையா டூரிஸ்ட் வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. நிறையா பழங்காலத்து பில்டிங்ஸு, அப்போ உள்ள வீடு எல்லாமே வந்து நம்ம இந்த வில்லேஜில் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வில்லேஜ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதாங்க இந்த வெல்கம் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். வில்லேஜ் இந்த முனிசிபாலிட்டி ஆஃப் ட்ரெமோசினோ. ஸோ ட்ரெமோசினி இதான் நான் சொன்ன அந்த கைண்ட் ஆஃப் வில்லேஜ். இது பார்த்திங்கன்னா அந்த 552 மீட்டர் ஆல்டிடியூடில் அமைஞ்சிருக்கு இந்த வில்லேஜு. கொஞ்சம் நம்ம மலைக்கு மேலே இருக்கோம். இங்கேருந்து அப்படியே பாருங்கள், இதாங்க ஆல்ப்ஸு ஆல்ப்ஸ் நல்லா கிளியராக தெரியுது. உங்களுக்கு சர்ச்சு பெல் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்ச்சு தான் 16th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஓல்டு சர்ச்சு. அதுவும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முனிசிபாலிட்டி, இந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்குது, இது ரொம்ப சீனிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னெலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சர்ச்சையும் முடிஞ்சால் நம்ம விசிட் பண்ணலாம். இட்டாலியில் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜுங்க இது. இப்படி தான் இருக்குது இங்கே உள்ள வில்லேஜ்லாம் பாருங்கள். வீடெல்லாம் அந்த பழங்காலத்தில் இருந்த மாதிரி இன்னுமே ஒரு மாடர்னிஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இது அந்த மலை மேலே இருக்கிறனால நிறையா ஸ்டீப்ஸ் அண்ட் ஸ்லோப்பாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், திடீர்னு அப்படியே பாதை ஏறுற மாதிரி போகும், அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு 2 டேபிள், கீழே ஒரு 2 டேபிள் டைனிங்காக போட்டிருக்காங்க. பட் பார்க்க செம சீனிக்காக இருக்குங்க. சின்னதாக இருக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மலைகள். இங்கே அவ்வளோ ரெசிடென்ட்ஸ் வாழ்கிறாங்க, எல்லா வீட்லேயுமே ஆள் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கலங்க. ஃபுல்லாக அந்த பறவைங்க கீச்சுன்னு கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. வேறு எந்த சவுண்டுமே கிடையாது. வண்டிகளும் அந்த அளவுக்கு போகிறது கிடையாது. ட்ரெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், அப்படியே பழைய வீடுங்க எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. உள்ளே ஆள்லாம் இருக்காங்கங்க. இதெல்லாம் எம்டி ஹவுஸோ ஹாண்டட் ஹவுஸோ கிடையாது, உள்ளே ஆள் இருக்காங்க. பாருங்களேன் இந்த ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும்
ஸோ இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்டாக இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுது பாருங்களேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, அதெல்லாம் வீடு. இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேம்ஸ் பாண்ட் படம் ஏதாவது ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவலைசர்லாம் வந்து பார்த்தீங்களா, ஈக்குவலைசர் 3லாம் இதே மாதிரி லொக்கேஷன் தான் காமிச்சிருப்பாங்க. அதுவும் இட்டாலியில் எடுத்தது, பட் இந்த ஏரியா கிடையாது. இட்டாலியில் அமால்ஃபி கோஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ஷூட் பண்ண. ஸோ அந்த மூவி அங்கே ஷூட் பண்ணது. ஸோ இங்கேயும் ஏதாவது மேபி ஜேம்ஸ் பாண்ட் மூவி இங்கே ஏதாவது ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ தனி ஒரு ரிமோட் வில்லேஜில் இவ்வளோ ஃபெரைன் ஹவுஸ், அதாவது ஹாலிடே ஹவுஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வருவாங்க, டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி யூரோப்பில் இந்த வெக்கேஷனுங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ ஒரு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கம்ப்ளீட்டாக இவங்க அவ்வளோவா சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாங்க. மொபைல் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு பர்சனல் கால் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 1 வீக் 10 டேஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிறது, இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் ஒரு 1 வீக் 10 டேஸ் மட்டும் பண்ணிவிட்டு, அப்படியும் இல்லைன்னா ஜஸ்ட்டு குக் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு பாஸ் பண்ணி ஒரு புது ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து வெக்கேஷனுக்கு போவாங்க. நிறையா இங்கே பார்த்தீங்களா ஃபெரைன் ஹவுஸ்னு போட்டிருக்காங்களா. ஸோ ஃபெரைன் ஹவுஸ்னால் என்னென்னா, இவங்க வந்து அந்த Booking.com, அந்த ஏர்பிஎன்பி அந்த மாதிரிக்கெலாம் இவங்களோட வீடு வந்து ரெண்ட்டுக்கு வருது. ஸோ இங்கே நிறையா டூரிஸ்ட் வர்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நிறையா பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நம்மளும் இந்த வில்லேஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வாவ், அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அந்த மலைக்கு மேலே. ஸோ அதுதான் அந்த சர்ச்சு நான் சொன்னது. இந்த கிராமத்தையே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. ஒரு குப்பை கூட கீழே கிடையாது, அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. முக்கியமாக இங்கே கிடைக்கிற அந்த பீஸ் தாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அந்த பறவைங்க சவுண்டு மட்டும் கேட்குறதுக்கு, அந்த இயற்கையோடு இருக்கிறதுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. ஃபுல் கிராஸ்லேண்டு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே வந்தாச்சுங்க. நான் கீழே இருந்து ஒரு பயங்கர ஸ்லோப்பாக ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு கீழேருந்து அந்த வீடெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெயின் ரோட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு கார் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டோங்க. ஒரு தூரம் வந்தாச்சு. இங்கேருந்து இந்த கம்ப்ளீட் கிராமத்தோட வியூவை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அங்கே லேக் தெரியுது, கார்டா லேக், அதுதான். இங்கெல்லாம் பாருங்கள் வீடு எவ்வளோ நெருக்கமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. கொஞ்சம் டென்சிட்டியோடு தான் இருக்குது இங்கே வீடெலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது மேலே. இதாங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க். யூஸ்வலாக யூரோப்பில் பெட்ரோல் பங்க்கில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளாம் பெட்ரோல் டீசலாக ஃபில் பண்ணிவிட்டு பில் எடுத்துகிட்டு நம்ம தான் கவுண்டரில் போய் பே பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள். இட்டாலியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் இது, கேஸ் ஸ்டேஷன் இது. இதாங்க நம்ம வந்த வழி. ஸோ கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தோம். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மட்டன் கடைங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. மெயினாக வந்து மட்டன் கடை போய் பார்க்கலாம்.
இங்கே உள்ள மட்டன் ஷாப் எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் வச்சுருக்காங்க, நிறையா இது வச்சுருக்காங்க. ஈவன் ரேபிட் கூட இங்கே வச்சுருக்காங்க. இப்போ காலி ஆயிடுச்சு. சிக்கனு இதெல்லாம் லேம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம மட்டன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே மெயினாக லேம் கிடைக்கும். ஸோ லேம், போர்க்கு, கீமா அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்காங்க. இது கிரில் போடுறதுக்குங்க அப்படியே. ஸோ கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கட் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம். ஹாய் ஹாய், இட்ஸ் ரியலி நைஸ், வெரி நைஸ் ஆக்சுவலி. Das ist schön, diese. யா, இந்தாங்க இந்த கம்ப்ளீட் ஷாப்பு. சூப்பர் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. ஓகே, இதான் இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கறிக்கடை. நம்ம அடுத்து போகலாம் அப்படியே வெளியே. இதாங்க இந்த கறிக்கடை. ஹாய், இவர் தான் இங்கேருந்து வர ரொம்ப நல்லா பேசினார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கிராமத்தில் அடுத்து அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கடை. இங்கேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. வானுயர்ந்த மரங்கள். இந்த கிராமம் கம்ப்ளீட்டாக ஒரு வேலி ரீஜனில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றிலும் மலைகளுங்க. மலைக்கடியில் அங்கங்கே அப்படியே அந்த வீடு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி போட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ட்ரிங்கிங்க்கு டூரிஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. பட் கண்டிப்பாக குடிக்கிற வாட்டர் கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே உள்ள பறவைங்களுக்காக வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ்க்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம். இந்த கிராமத்துலேயே பாருங்கள், ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எமர்ஜென்சி கால் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஒய்ஃபை ரொம்ப மேண்டட்டரி. ஸோ அவங்களுக்காக வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ரீஜியனில். பாருங்களேன், ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கார் வந்து மேலே ஏறுது பாருங்கள். ஸோ இன்னும் வந்து ஒரு 2 சுற்று மாதிரி மேலே போகணுங்க டாப்புக்கு போகிறதுக்கு. மேலே இருந்து அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து என்ன வியூ பார்த்தோமோ அதே தான், ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். மற்றபடி மேலே வேறு எதுவும் பெருசாக இல்லை. வீடுங்கள், அந்த ரெசிடென்ஸ் ஏரியா மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள். இந்த டாப்பில் இருந்து இந்த கிராமத்தை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இயற்கை சூழல். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலு செமையாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அப்படியே பாருங்கள். இப்போ இட்டாலியில் பார்த்திங்கன்னா வெயிலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ 20லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. பட் அந்த வெயிலே தெரியல. இவ்வளோ பசுமையான மரங்கள் அவ்வளோ இருக்கிறதுனால இவன் வந்து ட்ரெக் பண்ணி மேலே போனாலுமே அந்த ரொம்ப அந்த வெயில் வந்து நமக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டாலாம் ஃபீல் ஆகலை. இருந்தாலும் இந்த வில்லேஜில் பாருங்கள், அங்கங்கே டாக் டாய்லெட்டுன்னு வச்சுருக்காங்க. அதாவது டாக் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் டாக் டாய்லெட் பண்ணிடுச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஸோ அவங்க வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டு போயிடலாம். ஸோ நாய்களுக்கு கூட ஒரு வில்லேஜ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இட்டாலிக்கு வந்துட்டு பீஸா அண்ட் லசானியா சாப்பிட்லனா எப்படிங்க? ஸோ இதுதான் இங்கே பண்ணுற ஆத்தென்டிக்கான பீஸா. மார்கரிட்டா அப்புறம் சீ ஃபுட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸா பண்ணியிருக்காங்க. இது வந்து லசானியாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இட்டாலியன் டிஷ் இது. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருந்தது இது. பகல்லே இவ்வளோ அமைதியாக இருந்த அந்த கிராமத்தோட நைட் டைமும் பாருங்கள் எவ்வளோ நிசப்தமாக இருக்குன்னு. 6 மணிக்கெலாம் ஊர் அடங்கிடுதுங்க. ஸோ இந்த கிராமத்தோட நைட் டைம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இதையும் காட்டுறேன். ஓகேங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அழகாக இருந்தது. இதை பற்றி இந்த வில்லேஜ் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all. Take care everyone. Bye.